அவங்க 4 பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூஜா முறைகள்ல அவங்களுக்கும் ஒரு சில பங்கு இருக்கு. சிவாச்சாரியாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. சிவாச்சாரியார் இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு இவர் இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காரு. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ருத்ர ஹோமம் பண்ணணும் ஒரு கோவில்ல அப்படின்னா, இவர் இந்த ஹோமம் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவர் உட்கார்ந்து மந்திரம் அவர் சொல்லுவார். அது பாதி டியூட்டி அவருக்கு. சரிங்களா? அதுக்கு பேர் வைதிகம். அந்த அவர் அபரிச வேலையை பார்ப்பார். அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தேவாரம் திருவாசகம் அதுக்கு ஓதுவார் முக்கியம். இதுக்கு இடையில மடப்பள்ளியில் ஒருத்தர் சமையல் பண்ணிட்டு இருப்பார். சாமி மடப்பள்ளியில ஒருத்தர் சமையல் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு என்னெல்லாம் தேவையோ சாமிக்கு நேவதியத்துக்கு அது பிறகு அவர் டூட்டி. இந்த அக்னியில பெரிய விஷயம் என்ன, ஹோமத்துல போட்ட எதையுமே நேவதியம் பண்ண முடியாது. 5 கிலோ சக்கரை பொங்கல் இருக்கு, ஹோமத்துக்குன்னு போட்டாச்சு. 1/2 கிலோ ஹோமம் பண்ணி மிச்சம் 4.5 கிலோ இருக்குல்ல, நேவதியம் பண்ணலாம்னு சாமிக்கு சட்டியோடத்துக்கு ஓரமாக போகிற விநியோகத்துக்கு மட்டும்தான் திருப்பி சாமிக்கு போகிறது. நீங்கள் எதெல்லாம் ஹோமம் பண்ணிட்டீங்களோ அது பூரா சாமி ஆல்ரெடி சாப்பிட்டதை எப்படி சாப்பிடுவார்? பேர் போட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்டாச்சு. எவ்வளோ சக்கரை பொங்கல் சாப்பிட முடியும்? ஒரு தடவை சாப்பிட்டாச்சு திருப்பி திகட்டிடும். ஆனால் என்னன்னா ஹோமத்தில் நேரடியாக சாப்பிட்டுட்டாரு. சரிங்களா? அப்புறம் திருப்பியும் சாமிகிட்ட கொண்டு அதே சக்கரை பொங்கலை வச்சுன்னு அவர் எப்படி சாப்பிடுவார்? சாப்பிட மாட்டார், ஒதுக்கிடுவார். எனக்கு தான் நம்ம சாப்பிட்டேன் அப்படின்னு. இது மாதிரி ஒரு அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தேவாரம் திருவாசகத்தை வச்சு ஒரு தமிழ் முறைப்படி கும்பாபிஷேகம் பண்றாங்க. தமிழ் முறைப்படி 4 முறையே பண்ணல. அப்ப சுந்தர மாணிக்கவாசகரே பண்ணலையே. அவங்களோட நீங்கள் நம்ம எல்லாம் படிச்சிட்டோமா? தெரியுது. அவங்களே ஆகமமாக இருந்து அன்னிப்பான் தாழ்வாளர்கள் தானே பாடிட்டு போயிருக்காங்க. வேதன் நாங்களும் மெய்பூர்வாது நாதன் நாம நமச்சிவாய் புரிஞ்சு போச்சு. அப்ப வேதத்தை சொல்லு. சரியா? எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, இருக்கிற ரூல்ஸை மாத்த சொல்லி அவங்க ஒரு நாளும் சொல்லவே இல்லை. முதல்ல நாயன்மார்னா யாரு, அந்த நாயன்மாரோட வேலை என்ன, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அது தெரியாது. முதல்ல நாயன்மார்னா யாரு? 63 பேர் கோயில் இருக்காங்க. எல்லா பெரிய சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா 63 பேர் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு. இன்னைக்கு நாயன்மார்ல ஒருத்தருக்கு அபிஷேகம் ஆகுதுன்னா இன்னைக்கு அவர் ஏதோ சாமியை தரிசனம் பண்ண நாள் நம்ம போறோம், அவர் போய் கும்பிடுறோம். அர்ச்சகர் தேர்பதியை கொடுப்பார், 2 வாழைப்பழத்தை கொடுப்பார், பிரசாதத்தை கொடுப்பார், ஜோட்டி முடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா என்ன 63 பேர் என்னன்னா 63 வழி சாமியை கும்பிடுறது. அவங்க 63 பேரை என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கோம் கோயில்ல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க யாருமே ஒருத்தரோ 2 பேரோ தான் இருப்பாங்க. கோவில்ல பூஜை பண்ணவங்களோ இந்த மாதிரி கோவில் கைங்கரியம் பண்ணவங்க ஏதோ ஒருத்தரோ 2 பேர் தான் இருப்பாங்க. மிச்சம் யாரும் கோயில் பக்கம் கூட போகாத ஆட்கள் தான். சரியா? அவங்க எல்லாருமே பாதி பேர் கோயிலுக்கே போல. சாமி நேரடியா கோயில்ல போய் ஒரு நாள் அவங்க விளக்கு கூடல, சாமி கும்பிடல, எந்த கோயிலையும் பரிகாரம் பண்ணல, எதுவுமே அவங்க எல்லாம் பண்ணதே கிடையாது. அவனை தேடிதான் சாமி போயிருக்காரு. ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உன்னுடைய பக்தி சிறப்பா இருந்தா சாமிக்கு செய்யறதுக்கு 1000 காரியம் இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், கோயில்ல பூஜை பண்ணா நல்ல காரியம்னு, கோயில்ல சுத்தம் பண்ணா கெட்ட காரியம்னு நினைக்கிறோம். அதை நமக்கு மரியாதை குறைச்சல்னு நினைக்கிறோம். அதாவது மூலஸ்தானம்ங்கிறது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, சாமி இருக்கிற கர்ப்ப கிரகம் மட்டும்தான் சுத்தமா இருந்தா ஓகே அப்படின்னு நினைக்கிறோம். கோயிலோட காம்பவுண்ட் சுவர் இருக்கு இல்லையா, மொத்த கோயிலோட காம்பவுண்ட் சுவர், ராஜகோபுரத்துக்கு உள்ள நுழைஞ்ச கோயிலோட எண்டு டு எண்டு, அதாவது கோயிலுடைய மொத்த காம்பவுண்ட் சுவர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கர்ப்ப கிரகத்துக்கு சமமான இடம். உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீடு இருக்கு. நம்ம வீட்டுல நம்ம வீட்டை சுத்தி கொஞ்சம் இடம் இருக்கு. நம்ம எதெல்லாம் பயன்படுத்துவோம்? நம்ம வீட்டுல முழுசா பயன்படுத்துவோம். ஏன்னா நம்மளுக்கு இல்ல, நம்ம இடத்த சுத்தமா நம்ம தானே வச்சுக்கணும். அப்ப அவர் இடத்த சுத்தமா வச்சுக்கலன்னா அவர் என்ன பண்ணுவாரு?
அவ்வளவுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவில்ல மூலஸ்தானம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு நம்ம அதை விட கோவிலை சுத்தி இன்னும் சுத்தமா இருக்கும். எத்தனையோ சிவனடியார் குரூப்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு திருப்பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பணின்னா கோயில் கட்டுறது இல்லை, அதை தாண்டி ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலை சுத்தமா வச்சுக்கணும். உழவார பணிக்கு சொல்றோம் இல்லையா, பேரே திருப்பணி தான். அதுதான் திருப்பணி. ஏன்னா அது பண்றது அவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு தெரிய நம்ம கடலாடி கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு ஊரே சிவனடியாரா மாறி இருக்கு. ஒரு ஊரே, ஒரு கிராமம், அந்த கடலாடி ஏரியா பக்கத்துல ஒரு கிராமத்துல உள்ள ஒரு ஊர் மக்களே மாறினாங்க டோட்டலா சிவனடியார். அவங்க வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? லைன்ல போய் நின்று சாமி பார்ப்பாங்க. நான் சத்தியமா பார்க்க மாட்டாங்க. ராஜகோபுரத்தில் உள்ள நுழைஞ்சது தரையை தான் பார்த்துருப்பான், எங்கேயாவது குப்பை இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து நமஸ்காரமே பண்ணலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் அவன் தான் சிவன். சத்தியமா தரையை தேடிட்டு வருவான், நான் குப்பை இருக்கான்னு தேடி அந்த குப்பையெல்லாம் பொறுக்கி உள்ள போட்டு கோயில் சுத்தமா இருக்குன்னு அவன் நம்பணும். 100 பேர் உள்ள நுழையிறான்னா 100 பேரை நம்பணும் கோயில் சுத்தமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க போவான். கையை நம்பிட்டு காலை நம்பிட்டு போவான் உள்ள போய் சாமி பார்த்து. அது எப்படி போவா? சாமியை ஐயா காப்பாத்துன்னு போயிடுவான். இந்த சாமியிட்ட போய் 1 மணி நேரம் வேண்டுதல் வைக்கிறது, இந்த தூண்ல பேர் எழுதுறது, இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. அதுக்கு பேர் பக்தி. வந்தேன், என் வேலையை செஞ்சுட்டேன், காப்பாத்த இஷ்டப்பட்டா காப்பாத்துன்னு போயிட்டே இருப்பான். எப்படி வந்தேன் உள்ள, என் வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், சொன்னா காப்பாத்து, கஷ்டம்னா போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான் அவனுக்கு மரியாதை. எனக்கு தேவை கோயில் சுத்தமா இருக்கும். அதுக்கு பேர் பக்தி. எந்த தன்னலமும் கருதாம நீ செஞ்சேன்னா, அதாவது சிவனை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க தன்னலம் கருதாம அவர்கிட்ட இருந்தீங்கன்னா அவர் உங்கள் நலத்தை தவிர எதையுமே கருத மாட்டார். அப்படி எனக்கு வேணும்னு போய் சாமி கும்பிட்டேன்னா அவர்கிட்ட, சிவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேணும்னு கும்பிட்டா பெஸ்ட். தன்னலம் கருதக்கூடாது. தன்னலம் கருதக்கூடாதுன்னா எனக்கு எதுவுமே கேட்கக்கூடாது. கேட்கவே வேண்டாம். உன்னை படுத்தவனுக்கு உனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நீ ஏதோ ஒரு விஷயத்துல அவர்கிட்ட ஆத்மார்த்தமாரு. உன்னால என்ன முடியுமோ அதுக்கு ஆத்மார்த்தமா. ஏன் பெருசா கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கோயிலுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஊர்ல பஸ்ஸை பிடிச்சி 1க்கு 4 பஸ் மாறி கஷ்டப்பட்டு கிளம்பி அங்கேருந்து கோயிலுக்கு வர வேண்டியது. ஏதோ ஒரு கோயிலுக்கு போகுது. இதுக்கு நீ வீட்டிலே கும்பிட்டுருக்க வேண்டியதானே. பார்க்க போறது 5 செகண்ட். இந்த மூலஸ்தானத்தில் உள்ள சாமி கண்ணை மூடினா அந்த திசைகள்ல அந்த சாமி எப்படி ஞாபகத்தில் இருக்கும்? நீ செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு விஷயம் தான், சாமியை கண்ணார பாரு, பிரார்த்தனையை வெளியில போய் வச்சுக்கோ. கோயிலுக்குள்ள எங்க வேணாலும் அவர் இருப்பாரு. உனக்கு அது இதுதான் சாமி, இப்படித்தான் இருப்பாருன்னு உனக்கு ஞாபகப்படுத்ததான் மூலஸ்தானம். அந்த கோயில் வாசல்ல கூட உட்காந்துருப்பான், நம்ப முடியாது அவங்க. அவை தெய்வம் மனுஷ ரூபேனா, தெய்வம் மனுஷ ரூபத்துல எங்க வேணாலும் உட்கார்ந்துருப்பாரு. அவரு சொல்ல முடியாது, மக்களோட தெரிவார். நீங்க வந்து நீங்க திருச்செந்தூர் போறீங்கல்ல, ஆல்ரெடி அவரு இந்த வருஷம் புதுசா பண்ணல அவரு, சரிங்களா? அவர் செஞ்ச வேலையை திருப்பி உங்களுக்கு நீங்க தான் பார்க்கலன்னு செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் எங்க அங்க முருகன் அந்த உருவத்துல இருக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய உங்களுக்கு பின்னாடி நின்று அரோரா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியாது. நமக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம், முருகன் அந்த விக்கிரகத்துல இருக்காரு, நம்ம கும்பிடுறோம். அது நம்மளுடைய பக்திக்காண்டி, அவருக்கு உருவமா தெரிஞ்சாதான் நம்ம அவர்கிட்ட போய் நம்ம சென்றடைவோங்கிறதுக்காண்டி. ஆனா நீங்க திருச்செந்தூர் அங்க போயிட்டு நீங்க எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வெளியேறீங்கன்னா, கடற்கரையே 4 பேர் நீங்க 4000 40,000 பேர் வந்துட்டு போனீங்கன்னா 4000 பேர் வச்சு கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு அந்த இடத்த. அவ்வளவு சுத்தம் தான் உங்களை தான் தேடி வரணும், அந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு சில கட்சி மீட்டிங் முடிஞ்சவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமா இருக்கு அந்த இடம். ஆனா நம்ம போறது கோயிலுக்கு கேட்டா நாங்களா சிவனடியார். அப்ப அதுக்கு உண்டான பலன் தானே கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போனா முயற்சி பண்ணணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். வேணாலும் ஒரு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும், பெரியவங்க எல்லாம் சின்னவங்க வரைக்கும்.
முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போனால் சுத்தமாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அப்படி எல்லாரும் சுத்தமாக வச்சுட்டீங்கன்னா நம்மளுடைய மனசு சுத்தமாக இருக்கும், நம்மளுடைய எல்லாரும் நல்லறமாக இருக்கட்டும். அப்படிலாம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம வராகனுடைய இரண்டாம் கால யாக வேள்வியானது நடைபெற இருக்கின்றது. இந்த இரண்டாம் கால யாக வேள்வியிலே அனைத்து பக்த கோடி பிஜன்பர்களும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல பரிவார தேவதைகள் செய்தாக வராகியம்மனின் பேரர்களுக்கு பாத்திரமாகும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது விக்னேஸ்வர பூஜை. ஓம் மரணம பார்வதி